ஹலோ மக்களே, நம்ம வீஸ் எப்படி இருக்கீங்க? தளபதியோட ரீசெண்ட் வெட்டிங் அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் தளபதிக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. நீங்கள்லாம் வந்து ஆகா ஓஹோன்னு சூப்பராக கொண்டாடிக்கிட்டு, இவரை மாறி முடியுமா, அவரை மாறி முடியுமா, செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாரு, அண்ணனுக்காக எப்படி பேசுகிறாரு, அண்ணனுக்காக அப்படி பேசுகிறாரு. பேசுவாங்க பேசுவாங்க. உங்கள் கிட்ட இருந்து லைக்கு, சப்ஸ்கிரைபரு, ஃபாலோவர்ஸ் வாங்குற வரைக்கும் பேசுவாங்க. கடைசி வரைக்கும் கூட நிற்பாங்களா? அதெல்லாம் நிற்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் எவன்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. சரி, இதில் அல்லு சில விட்டுருவோம். அந்த அல்லு சிலைங்களாம் அப்புறமா டைம் இருக்கும்போது வச்சு செய்வோம். ஆனால் சில மேஜர் ஆளுங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தளபதி சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே காலவாரி விடுவாங்க. அப்படி ஒரு சிலரில் ஒருத்தர் இருக்கான், ஒரு மொட்டையன் இருக்கிறான். அந்த மொட்டையனை தான் நீங்கள் வச்சு செய்ய போகிறேன். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. லைக் பண்ணிவிட்டு நீங்கள் லைக்கும் ஷேரும் பண்ணிங்கன்னா தான் வீடியோஸ் நல்லா போகும். அதை மைண்டில் வச்சுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அஃப்கோர்ஸ் கியூஆர் கோடு எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரியும். நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்கள்கிட்ட என்னுடைய சூழ்நிலைகளையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது உங்கள் மனசுக்கு வந்து பட்டுச்சுன்னா, சரிப்பா அண்ணன் ஏதோ உதவி எதிர்பார்க்குறாரு அப்படின்லாம் தோணுச்சுன்னா பார்த்து செய்யுங்க அப்படின்றது மட்டும் சொல்லிவிட்டு வாங்க போவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம், ஏன் இவரை பற்றி பேசணும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஆளை பற்றி ஏன் பேசணும் தெரியுமா? ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி, உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதுதான். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம தலை படம் வந்து ரிலீஸ் ஆச்சுல்ல, என்ன படம் அது, விஸ்வாசமா? த்ரிஷா அவர்கள் கூட நடிச்சுட்டு இந்த அஜர்பைஜனில் எடுத்திருப்பாங்க. படம் ரொம்ப ரொம்ப நாள், 1 வருஷம் 2 வருஷம் ஷூட்டிங் எடுத்து வராமல் கடைசியில் வந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன டயத்தில் செம்ம அடி வாங்கிச்சது உங்களுக்கு தெரியும். இந்த ஆள் என்ன பண்ணார், எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ்நாடு பார்டரில் போய் அந்த படத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் பயங்கர பில்டப்பு, ஆஹா ஓஹோ செம்ம பில்டப்பு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த ஆளுக்கு ரிப்ளை பண்ணி. அந்த ஆளோட வீடியோ கிளிப்பிங்ஸை எடுத்து வச்சு கட் பண்ணி ஆட் பண்ணி போட்டேன். அந்த லிங்க், அந்த வீடியோ இன்னமும் நம்ம யூடியூப் சேனலில் தான் இருக்குது. நீங்கள் போய் தேடி பிடிச்சி பாருங்கள். இல்லைன்னா நானே முடிச்சுன்னா தேடி பிடிச்சி அந்த லிங்கை கூட போடுறேன். போட்டால் திருப்பி வேணாம் நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஏன்னா இந்த ஆள் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க எனக்கு. என்னது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு? காப்பி ரைட்ஸ் வேறு, காப்பி ரைட்ஸு ஸ்ட்ரைக் கொடுக்குறது வேறு. ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான்னா 90 நாள், புரியுதுங்களா? இந்த 90 நாளைக்குள்ளே திருப்பி 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டா சேனல் க்ளோஸு. புரியுதுங்களா இல்லையா? அப்போ 90 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அது ஓகே. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடுத்து 90 நாள். ஸோ இந்த 90 நாளைக்குள்ளே நம்ம ஏதாவது திருப்பி தப்பாக பேசி தப்பாக வீடியோ போட்டு அதில் எவனா ஒருத்தன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டானா சேனலே க்ளோஸ் ஆகிடும். இவன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மொட்டைனுக்கு நான் மெயிலெலாம் போடுறேன். சார் இந்த மாதிரி வந்து நான் வந்து இப்போ தான் பலந்து வர்றேன், உங்கள் வீடியோ எடுத்து போட்டேன், தப்பாகிருச்சு, கொஞ்சம் பார்த்து அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்து விடுங்க. ரிப்ளையே பண்ணலை மொட்டத்தலையை. என்னது ரிப்ளையே பண்ணல. அப்புறம் 90 நாள் முடிஞ்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் போயிடுச்சு. இப்போ நான் இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏண்டா, நேற்று மகளிர் தினத்தில் தளபதி அவர்கள் எத்தனையோ அறிவிப்புகள் கொடுத்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு பேசி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து முடியல. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தான், ஆனால் பெருசாலாம் அதில் இல்லை, விளக்கிலாம் ஒன்றும் போடலை. ஆனால் சங்கீதா அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் போட்ட அந்த விஷயத்தை எடுத்து இப்போ லீக் பண்ணியிருக்கு கொத்தடிமை டீமு. அதாவது என்னை வந்து விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு, எனக்கு வந்து நான் வந்து லண்டன் வாழ் பெண், எனக்கு வந்து இங்கே வந்து வாழ்கிறதுக்கு இடமே இல்லை, அதனால் நான் நீலாங்கரை வீட்டில், இப்போ நம்ம தளபதி வெளில வரும்போதெல்லாம் காட்டுறாங்களே அவ்வளோ பெரிய டோர் ஓப்பன் பண்ணுது, அப்படியே காற்று கிடந்து எல்லோரும் ஓடி ஓடி வராங்களே, அந்த வீடை வந்து அவங்க வந்து நான் வாழ்கிறதுக்கு எனக்கு வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெட்டிஷனை போட்டதை தான் நேற்று ஃபுல்லாக, நேற்று ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இல்லையா? அதை தான் எடுத்து மீடியாக்காரன் ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க. தளபதியுடைய அறிக்கையை பற்றி ஒன்றும் பேசலை, எல்லாம் இந்த லெட்டரை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. இதை படித்த இவருக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறார். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்துட்டு எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம், நீங்கள் வந்து அட்வைஸ் கேட்டுருக்கலாம்ல, நீங்கள் வந்து பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு, ஈகோவில் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணு. ஏயா மொட்டை, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீ போட்ட வீடியோவுக்கு நான் ரிப்ளை போட்டதுக்கே உன்னால் பொறுத்துக்க முடியாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு உன் மண்டை வேலை செய்யுதுன்னா, 25 வருஷம் 27 வருஷம் ஒருத்தர் கூட வாழ்ந்துருக்காரு, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதே வீட்டுக்குள்ளே 5 வருஷமோ 6 வருஷமோ வாழ்ந்துருக்காங்க.
ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் நம்பின மனைவி தனக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் கேட்குறேண்ணா, ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஈகோன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். ஈகோன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஈகோ வருமா வராதா? இது இயற்கையாகவே தளபதிக்கு இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, தளபதி சினிமாவில் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் அவர் என்ன மாதிரியான படங்கள் நடித்தார், அவர் உருவத்தை வைத்து எப்படிலாம் கேலி பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அவருக்கு ஈகோ ஹர்ட் ஆகிருக்கும். ஏன்டா என்னையாடா கேலி பண்ணுறீங்க, இதே கேலி பண்ணுற பத்திரிக்கையில் நீங்கள் அட்டைப்படத்தில் போடுற வைக்கிற அளவுக்கு நான் வளரேன்டா அப்படின்னு முயற்சி பண்ணி வளர்ந்து அதை சாதிச்சு காமிச்சார். 1. 2வது, தான் இத்தனை வருஷம் படத்தில் நடித்தாலுமே எந்த ஒரு பெரிய கிசுகிசுவோ எந்த ஒரு பெரிய தவறான விஷயங்களோ அவரை பற்றி வராமல் பார்த்துக்கிட்டார். ப்ளஸ் தன்னை விட அழகாக இருக்கக்கூடிய அஜித் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சூர்யா அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் நான் இருக்கும்போது அவங்க முன்னாடி அவங்கள விட நான் ஒரு இடத்துல அவங்கள விட நான் பெரிய ஆளாக ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ உள்ளுக்குள்ளே இருந்தனால தான் இன்றைக்கி அவர் நம்பர் 1 ஸ்டாராக இருக்கிறார். அது ஒரு ஈகோ வச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதே 2021 காலகட்டத்தில் தான் அவங்க அப்பா கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா மேலே கேஸை போடுறாரு. என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, என் பேரை அந்த கட்சிக்கு யூஸ் பண்ணால் அந்த அவங்க அப்பா மேலேயும் அம்மா மேலேயுமே ஆக்ஷன் போடுறாரு, கேஸ் போட்டார். ஸோ தன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அதை செஞ்சதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கே ஈகோ தான். அதுக்கு பின்னணி வேறு யார் இருந்தாங்க, குடும்பத்தில் இருந்து வேறு அழுத்தமா இல்லை அவங்க மனைவி யார் அழுத்தமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கேஸ் போட்டாரா, அதுவும் ஈகோன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல் களத்தில் இறங்கி இவ்வளோ அவதூறுகள், பெயர்கள், கெட்ட பெயர்கள் எல்லாத்தையும் எடுத்தாலும் இன்னமும் யாருக்கும் அடிபணியாமல் ஆரம்பிக்கும் போது 2 ஆளுமைகளை எதிர்த்து ஆரம்பிக்கிறாரு. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே, இன்னொன்று பிஜேபி. இது 2ஐயும் எதிர்த்து ஆரம்பிக்கிறார். இவங்க தான் என்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறமா எவ்வளோ பிரச்சனைகள், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்நேரம் வேறு ஒருத்தரை கட்சி வச்சுருந்தாங்கன்னா போயிட்டு இந்நேரம் எப்பா சாமி என்னை ஆளை விடுங்கிட்ட, நான் ஏதாவது சேர்ந்துக்கிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லி போயிருக்கணும். போனாரா, என்னையே சிக்க வைக்கிறீங்களாடா, இருங்கடா உங்களை சின்ன பின்னமாக ஆக்குறது, திருப்பி தனியாக இறங்கி களத்தில் நின்று செய்கிறாரு பாருங்க, அதுவும் ஈகோ தான். இப்படி எல்லா இடத்துலையுமே அவர் ஈகோ காட்டுறார். நான் எதிர்பார்க்காத போது எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி என்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி என் பேரை நீ கெடுக்கிறதுன்னு நினச்சேன்னா பரவாயில்ல, நான் வெளியில் இப்படி தான் நிற்பேன், இப்படி தான் காட்டுவேன், நீ இதை தானே என்னை டார்கெட் பண்ணுற, இனி என்ன பண்ண முடியும்னு பண்ணிக்க. இதுவும் ஈகோ தான். ஸோ இந்த ஈகோ தானாக வருதா இல்லை அடுத்தவங்க க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் பார்க்கணுங்க. விஜயர்கள் அவர் ஸ்டைலில் போயிட்டுருக்காரு, அவர் வழியில் அவர் போயிட்டுருக்காரு. அவர் போகும்போது அவர் நோண்டுனா அவருக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுது. அந்த ஈகோவை அவர் திருப்பி காட்டும் போது மற்றவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா ஏடா அப்போ நீங்கள் எவ்வளோ அடிச்சாலும் நாங்கள் வாங்கிட்டே இருக்கணும், நாங்கள் திருப்பி பேசக்கூடாது, நாங்கள் திருப்பி ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணிட்டோம்னா உடனே உங்களுக்கு காண்டாயிரும், இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு வைங்க. யாரா நீங்கள் யாரா எங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கு, நீங்கள் யாரா அவர் லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கு, நீங்களாம் யாரா உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு. சாதாரண வீடியோ போட்ட உன்னோட வீடியோக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டதுக்கு காண்டாய் காப்பி ரைட்டு கொடுத்த கம்முனாட்டி நீ இன்றைக்கி புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ளே நீ யாரா மூக்கம் நுழைக்கிறதுக்கு? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஏண்டா ஒரு டிவோர்ஸ் பேப்பரு பர்சனலாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணது வெளியில் வந்திருக்குன்னா அதை பற்றி பேசுகிறதே முதல்ல தப்பு. அதை நீங்கள் முதல்ல மீடியாவில் எடுத்து போட்ட அந்த கம்யூனாட்டிங்களை அசிங்கசியமாக கேள்வி கேட்காமல் யார் எந்த மீடியா போட்டாங்களோ அவங்கள நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்காமல் அதை உட்காந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோ போட்டு வியூஸ் ஏற்றிக்கிட்டு இருக்க எச்சக்கலை பயிலுக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நியாயம் வாங்கி கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களாடா போய் அங்கே நியாயம் வாங்கி கொடுக்க போகிறீங்க? சங்கீதா அவர்கள் எங்களுக்கு வீடு இல்லை, நான் வெளில நிற்கிறேன்னா நீ நான் உங்கள் வீட்டில் தங்க வச்சுட்ருக்க. ஏன் அவங்கள்ட்ட பணம் இல்லையா? அவங்களுக்கு கோடி கணக்கில் பணம் இல்லையா? என்னடா அவங்க பிரச்சனை? அவர் என்ன அரசியல் எடுத்துகிட்டு போகிறாரோ அந்த அரசியலை விட்டுவிட்டு அவரோட பர்சனலுக்குள்ளேயே போய் மூக்கம் நுழைச்சிட்டு இருக்கீங்க. மூதேவிகளை, முண்டப்பயிலுக. ஏண்டா ஆணுக்கு பெண் சமம், பெண்ணை மரியாதை நடத்தணும், பெண்ணுக்கு எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி இருக்குது, பெண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இப்படிலாம் பேசி நொட்டிவிட்டு பொண்ணு பிள்ளைக்கு இல்லை கண்ணை கசக்குனா மட்டும் மொத்தமாக பழிய தூக்கி ஆம்பளை மேலே போட்டு போகிற அயோக்கிய பயிர்களாக இருக்கீங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் மனசு கிடையாதா? அவங்களாம் நல்லது கெட்டது தெரியாது அவங்களுக்கு? எல்லாருக்கும் மனசு உண்டு தான், எல்லாருக்கும் காயம் இருக்குது, எல்லாருக்கும் வலி இருக்கும். அதுக்குள்ளே நுழைஞ்சி ஏன்டா நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கம் முடிச்சுத்தனமா?
அறிகட்ட முட்டா பயலுகளா? அவங்கன்னா வந்து இதை சொல்லிடுறீங்க, இதை வந்து பண்ணிடக்கூடாது, தலைவர் விஜய் வந்து இப்படி பண்ணிடக்கூடாது. என்னதான் வந்து அவங்க மேலே இப்படி டிவோர்ஸ்லாம் கேஸ் போட்டிருந்தாலும் இவர் வெட்டிங்க்கு வந்து தப்பு, கூட்டிகிட்டு வந்தது தப்பு. இது வந்து அப்போ வந்து பயங்கர ஈகோவான ஒரு விஷயம் தானே. வேற என்னடா பண்ணணும்? அறிகட்ட முட்டாளுங்களா? வேற என்ன பண்ணணும்? பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. அவர் வாட்டுக்கு 7 இயர் தானே இருந்தார். ஃபைல் பண்ணது ஒருத்தவங்க, ஓகேவா? இப்போ இவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு, எதுவுமே பேசலை. நேற்று மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு இந்த பிப்ரவரி போட்ட ஃபைல் பண்ண இந்த கேஸு இப்போ எப்படி வந்துச்சு? அப்போ இப்படி ஒன்று ஒன்றா திமுக இதை தான் பண்ணுவாங்கன்னு தெரியும், இதை தான் டார்கெட் பண்ணுவாங்க, இது அடுத்தடுத்து இதை தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணதுக்கே இன்றைக்கி ஆளுக்கு உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து துரோகி, விஜய் வந்து எப்படி அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்வார்னு எச்சக்கலத்தனமாக கேள்வி கேட்குற கம்முனாட்டிக்கு நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பேட்டியில் உட்காந்துட்டு கண்ணை ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஓன்னு அழுதாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமாக தூக்கி பழிய போட்டுருவீங்க இவர் மேலே. அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாலும் எடுவிடாது. இதுதானே ஆம்பளை நிலைமை. அவருக்கு தெரியும், அவருக்கு மனசில் இருக்கும், அவர் வந்து விரும்பின பொண்டாட்டியாக இருக்கணும், பிள்ளைங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்கிறாங்க. அவர் இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கிறார். பிடிக்கவே இல்லைனாலும் அதே வீட்டுக்குள்ளே தானே 5 வருஷமாக 6 வருஷமாக வாழ்ந்தான்னு பிஸ்மி போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அதெல்லாம் பொய்யா? அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க, அவங்க அந்த வீட்டில் இருக்கேன்னு தானே போட்டிருந்தாங்க. இப்போ அதே டயத்தில் பிப்ரவரி மாதம் இது இன்னொரு அஃபிடவிட், இதில் என்ன போட்டிருக்காங்க? ஏன் நாங்கள் இருக்க விட மாட்டேங்கிறாரு, எனக்கு அந்த வீடை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு போடுறீங்க. இங்கே முன்னுக்கு பின் முரண் இருக்குன்னு தெரில, இஷ்டத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்துருக்கீங்க, இதை அவர் செஞ்சுருக்கக்கூடாது, இது செஞ்சனால இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு. அவர் இதை செஞ்சனால தான் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை இதோடு நின்றுச்சு. என்னம்மா நீங்கள் இதை தானே டார்கெட் பண்ணுறீங்க, என்னை இதை தானே வச்சு செய்கிறீங்க, நான் இதை செஞ்சுட்டேன், இனிமேல் என்ன பண்ண போகிறேன், யாரை வச்சு நீ பேச போகிற, பேசிக்க, முடிஞ்சு. நேற்று வந்தார், பேசினார், நான் என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். பசங்கள்லாம் தெளிவாகிட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்து அரசியலுக்கு என்ன தேவை அதை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அதை செய்ய விடாமல் திருப்பி இதே சர்க்கிளில் வச்சுக்கிற அயோக்கிய பயல்களாக இருக்கீங்க. நீங்களா அயோக்கிய பயலுக்கு 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை பேச துப்பு கிடையாது. அதை வந்து தடுக்காத கவர்மெண்ட்டை தட்டி கேட்க துப்பு கிடையாது. இங்கே அடுத்தவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, பாரதேசி பயில்களை. குடும்ப பிரச்சனையில் முடிஞ்சால் கூட நின்று அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், முடியலைன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். இந்த மூக்கை நுழைச்சி நோண்டி விட்டு இருக்கிறத மேலும் மேலும் பெருசாக்கக்கூடாது. நீங்கள் அவரும் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மனசு திருப்பி ஒன்றா சேரணும், இல்லை அவங்க ஒன்றா வாழணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மீடியாவில் எடுத்து போட்டு இப்படி அசிங்கம் பண்ணியிருக்க மாட்டீங்களா அயோக்கிய பயலுகளா? இப்போ நீங்கள் மீடியாவில் எடுத்து போட்டனால ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து சரி இதெல்லாம் அப்படி சண்டை சச்சுட்டு இருக்கும், கொஞ்ச நாள் போனால் மாறிடும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ அவருக்கும் பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கும். என்ன நீ இப்படி பண்ணிட்டு இல்லை, இனிமேல் எப்படி வாழுவாங்க அவங்க ஒன்றா சேர்ந்து? யோசிச்சிங்களாடா எவனாது? ஆவுனா வந்து பேசுகிறீங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும், சண்டை வரதான் செய்யும். ஆனால் சண்டை வந்தால் உடனே ஆம்பளை மேலே தூக்கி பழிய போட்டுறது அவன் பேர் வச்சுருக்கானே. எதுக்கு எத்தனை சாட்சி இருக்குது? ஜெயம் ரவி தூக்கி போட்டிங்க, வேற ஒரு பொண்ணு கூட போகிறாருன்னு. ஏன் ஜேவி பிரகாஷ் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணார், என்னத்துக்கு பொண்டாட்டி பிரிஞ்சார்? ஏன்னா அவர் படத்தில் நடிக்கிறது பொண்டாட்டிக்கு பிடிக்கல, பொண்டாட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக நடிக்கிறது பிடிக்கல, லவ் பண்ண பொண்ணே கடைசியில் பிரிஞ்சுட்டாங்க. ஏன் ஏஆர் ரஹ்மான் பொண்டாட்டி பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? அவர் துபாயில் வந்து ஸ்டூடியோ வச்சுருக்காரு, அங்கே ஒரு பொண்ணு கூட லிங்க் ஆயிடுச்சு, அதனால தான் அவர் வந்து பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி இப்படி ஆம்பளைங்க மேலே பழியை தூக்கி போட்டு ஈஸியாக போயிட்டே இருப்பீங்கடா. ஆனால் அந்த ஆம்பளைக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, ஏன் தான் மனைவி கூட ஒத்து வரல, ஏன் அங்கே பிரச்சனை வந்துச்சு, எதனால் பிரச்சனை வந்துச்சுன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். எந்த ஆம்பளையும் அதை வெளியில் வந்து சொல்ல மாட்டான். அதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் புரியாது. இங்கே ஒப்பாரி வைக்கிறதுலாம் பெண்கள் தான், ஆண்கள் யாரும் கிடையாது. போனால் சரி சந்தோஷமா இருமான்னு விட்டுட்டு போகிறவங்க தான் ஆம்பளைங்க மெஜாரிட்டி. நான் சொல்கிறேன் ஏதோ 1-2 பேர், அதெல்லாம் வேறு எவனா இருப்பான். என்னை விட்டு போனால் அந்த மூஞ்சில் அடிக்கிற ஆசில் அடிக்கிற பரதேசிங்களாக இருக்கட்டும், இல்லை மிரட்டுற பரதேசிங்களாக இருக்கட்டும், கொலை பண்ண அவங்களாம் வந்து 1-2%. ஆனால் மெஜாரிட்டி முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு என்னெல்லாம் மெனக்கிடுவாங்க, காலில் கூட விழுவாங்க. ஆனால் பெண்கள் தான் இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஸ்டாண்டாக நின்றுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேண்டாம், அவ்வளோதான் இங்கே சிம்பிள். இது லாஜிக் கூட புரியாமல் திருப்பி இதே நோண்டி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களாம் செருப்பு கொண்டு தானே அடிக்கணும். அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியலில் என்னென்ன பேசுகிறாரோ அதை எடுத்து பேசுங்க, அவருடைய பர்சனல் எடுத்து எவனும் பேசாதீங்கடா. அதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது. உன் வீட்டில் போய் பாரு, அங்கே 1008 பிரச்சனை உனக்கு தெரியாமே இருக்கும்.
முடிஞ்சால் மூக்கை கொண்டு போய் அங்கே நுழைச்சி நோண்டுங்க. அப்புறம் அவன் வீட்டில் தண்டவாளம் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறினது தெரியும். அதை விட்டுட்டு இங்கே வந்து நோண்டிகிட்டு இருக்காங்க. என்னையோ மக்களே, இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க கிடையாது, நீங்கள் தான். ஏன்னா இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் உடனே தூக்கி தலையில் வச்சிடுறீங்க. உடனே அவர் ஏதோ விஜயை பற்றி இப்போ கொஞ்சம் 1-2 வார்த்தை பெருமையாக பேசுனா தூக்கி வச்சிடுறீங்க. நீங்கள் கொண்டாடுறோடனே அவங்க நல்லா சூப்பராக வியூ வாங்கிட்டு போயிடுறாங்க. முடிஞ்சால் தளபதிக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணுறவங்க கூட நில்லுங்க. முடியலைன்னா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கூட போய் நில்லுங்க. இப்படி இடையில 2 கெட்டானா இருந்துக்கிட்டு ஒரு சந்தேகத்தோட இல்லை இப்படி சொல்லிட்டார் அவர், தளபதி இப்படி ஆகிட்டு இது உண்மையாக இருக்குமோ, அப்படி சொல்லிட்டார் அவர் இது உண்மையாக இருக்குமோ, ஏன் எதுக்கு உண்மையாக இருந்தால் பொய்யா இருந்தால் உங்களுக்கு என்ன? அதனால் உன் நட்டமா? உனக்கு சோறு கிடைக்காமல் போதா? உனக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கியா? உனக்கு எதாவது பிரச்சனையா? அதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? இப்போ விஜய் அவர்கள் அவங்க மனைவியும் பிரிஞ்சுட்டாங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? அதில் அவருக்கே பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ விஜய் அவர்கள் திரிஷா அவர்கள் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? அப்புறம் ஏன்டா அதை நோண்டுறீங்க? அப்புறம் ஏன்டா அதை பற்றி பேசுகிறீங்க? அவர் என்ன பற்றி அவர் எதுக்காக வந்திருக்கு? அரசியலுக்காக வந்திருக்கு. அரசியல் என்ன பண்ணணும்? அரசியல் என்ன செய்ய போகிறாரு? என்ன திட்டங்கள் அறிவிக்கிறார்? இந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவார்? அதை பற்றி பேசுங்கண்ணா. அதை விட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை தான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மாறுங்க. நீங்கள் மாறினீங்கன்னா இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. இல்லைன்னா விஜய்க்கு அகேன்ஸ்டாக ஆட்கள் மாறிக்கிட்டே வருவாங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் தானே இருக்குது. இன்னும் எத்தனை யூடியூப்காரங்க மாறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் பணம் போதா போகுது. போகிற போக்க பார்த்தா நீங்களாம் படுத்துகிற பாட்டில் நான் கூட மாறிடுவேன் போலக்கடா. எனியோ, see you on another video. Love you all. Take care. Bye.